வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Karthikesh. இன்னும் நடக்க போகிறோம்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மாடியூல் நேம் பார்த்திங்கன்னா ப்ரிட்டி டேபிள் மாடியூல். நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். பேப் டெர்மினலில் போய்ட்டு பேப் இன்ஸ்டால் PRETTYTABLE ப்ரிட்டி டேபிள் அப்படிங்கிற மாடியூலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரம் ப்ரிட்டி டேபிள் இம்போர்ட் ப்ரிட்டி டேபிள். ஸோ ப்ரிட்டி டேபிள் மாடல்லேருந்து ப்ரிட்டி டேபிள் இன்னொரு லைப்ரரி வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃப்ரம் ப்ரிட்டி டேபிள் இம்போர்ட். இந்த ப்ரிட்டி டேபிள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இந்த ப்ரிட்டி டேபிள்லேருந்து பியும் டியும் கேப்ஸில் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளுக்கு வச்சு நேம் வைக்கணும். ஸோ இங்கே வந்து நியூ டேபிள் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து நம்ம மாடியூலை கால் பண்ண போகிறோம். மாடியூல் ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எதுக்குன்னா ஒரு டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கும். ஸோ இத்தனை காலம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இத்தனை ரோஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து லிஸ்ட்டாக வந்து நம்ம காலம்ஸ் அப்புறம் ரோஸை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 4 காலம் வைக்க போகிறோம். நம்ம 4 ஒரு என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து 4 காலம்ஸ் அப்புறம் ஒரு 3 ரோஸ் உள்ள டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் காலமில் வந்து நேம் வச்சுக்கலாம், சீரியல் நம்பர், லாங்குவேஜ், கேம்ஸ், வீடியோஸ் அப்படின்னு ஒரு டேபிளில் வந்து 4 காலம்ஸோட நேம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரோஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து கமெண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ரோஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேபிள் நேம் டாட் ஆட் ரோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு உள்ள அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எதுக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிகாஸ் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸாக வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். இங்கே வந்து அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவில் வந்து 4 காலமுடைய வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இங்கே 0 வச்சுக்கலாம். இங்கே லாங்குவேஜில் வந்து பைத்தான், கேம்ஸில் வந்து அமாங் அஸ், இங்கே வீடியோஸில் வந்து டுட்டோரியல். இன்னும் அடுத்து அதே மாதிரி தான், ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 3 ரோ தேவைப்படுது. அதுக்காண்டி 3 ரோ பண்ணி இதை காப்பி பண்ணிவிட்டு டபுள் டைம் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜாவா, PHP, Fair, PUBG. ஸோ இங்கே வந்து அட்வான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா காலம்ஸ் அப்புறம் இந்த ரோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கடைசி என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியா நம்ம ஒரு டேபிள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம், நியூ டேபிள் அப்படின்னு. ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு வந்து க்யூட்டான ஒரு டேபிள் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 காலம்ஸ் 3 ரோஸ் அதுலேயே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதில் வந்து எத்தனை ரோஸ் எத்தனை காலம்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இத்தனை ரோஸ் போட்டுக்கிறேன், ஓட்டி பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.